இல்லறவியல் என்பது பற்று கொள்ளுவது, துறவரவியல் என்பது பற்று அறுப்பது. நன்றாக புரிந்து கொள்ளணும். உலகத்தில் வாழகிய எந்த மனிதனாலும் பொருளை துறக்க முடியாது. சன்னியாசிலாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க? அவன் ஆசிரமம் வச்சுக்கிட்டு நமக்கு ஏதோ பையில கூட வருமானம் வர மாட்டேன். அவனுக்கு வருமானம் எப்படி வருது பாருங்க. ரொம்ப எளிய வழி. நீங்க சாமியார போய் ஆசிரமம் இருந்தீங்கன்னா கோடீஸ்வரனா ஒரு தகுதியும் வேண்டாம். அதாவது ஒரு காய் வெட்டி கட்டிட்டு வாயை மட்டும் திறக்கக்கூடாது. எனக்கு விளைஞ்சு அதெல்லாம் வாயை முடி கையிலே இல்லைன்னு அதுக்கு 1000 பேர் 1000 அர்த்தம் வச்சிருக்கான். பிரச்சனையே இருக்கு. நீ உலக அப்புறம் போயிட்டு எதுக்கு இவ்வளவு கருமை சொல்லணும்னா, நம்முடைய வழி என்பது துறப்பது அல்ல. பொருளை யாராலும் திறக்க முடியாது. எவ்வளவு பெரிய சென்னையை செய்யறாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பசிக்கும். சோறு போட்டாகும். சோத்தை போய் திறக்க முடியுமா? இப்ப சோறு வேணும்னா சோறு சமைக்கிற ஆளை நம்ம சார்ந்துதான் இருக்கணும். அவர் எப்படி திறக்க முடியும்? அப்போ இது நம்முடைய வழி அல்ல. மாணிக்கவாசகருடைய வழி என்ன புரிந்து கொள்ளணும். மாணிக்கவாசகர் பொண்டாட்டியை திறக்கல, இதெல்லாம் நினைவு வச்சுக்கணும். பொண்டாட்டி மீது இருந்த பற்று திறந்துட்ட. வள்ளல் பெருமான் தன்னுடைய மனைவியை திறக்கல, தன்னுடைய மனைவியின் மீது இருந்த பற்றை தொடர்ந்தார். அப்ப சைவத்துக்கு என்ன விளக்கம்னா, பற்றை துறப்பது துறவு, பொருளை துறப்பது துறவு அல்ல. இதெல்லாம் நம்ம உருவாக்கி விட்டோம்னா, இப்போ ஒரு கருத்து வரல, காசிக்கு முறை ஏதாவது விட்டுட்டு வந்து நான் என்ன கேட்கிறேன், காசிக்கு போ, எதையும் விட ஒன்னையே விட்டுது, பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்படி எவரும் செய்ய மாட்டேங்கிறானே. நான் கத்திரிக்காய் விடுறேன், வளைக்காய் விடுறேன், பொண்டாட்டி விடுறேன், அதை விடுறேன், இதை விடுறேன்னு அண்ணன் விட விட்டுட்டானே. இதெல்லாம் தவறான கருத்துக்கள் சைவத்தில் அப்படியே பரவி. இதெல்லாம் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு திருவாசகம் படிச்சு ஒரு பலனும் கிடையாது. ஆன்மால வளர்ச்சி அடையவே அடையாது. அதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கருத்து என்னென்ன கேட்டீங்கன்னா, அதை ஏதாவது எடுத்தனா வெளியில எங்கேயாவது போடுவோம். அதனால இங்க என்ன சொல்றாங்க, உடையாய் அடியேற்கு உன் கால் இணை அன்பு, அதுதான் அப்படிங்கிற. அப்போ பற்றை துறப்பது எப்படி என்றால் நன்றாக புரிந்து கொள்ளணும். இருளை எப்படி விரட்டுவதுன்னா, குழப்பத்தை வச்செல்லாம் இருளை விரட்ட முடியாது. விளக்கு ஏற்றலாம் இருள் ஓடிடுறீங்க, இவ்வளவுதான் விஷயம், சாதாரண விஷயம். இறைவன் தான் ஞானி, இயல்பு ஞானி. இறைவனை போய் பற்றி கொள்ளுங்க. அஞ்ஞானம், அறியாமை, ஆணவம் எல்லாம் ஓடிடும். வேற வழியெல்லாம் கிடையாது. ஆணவத்தை போய் வச்சிட்டு உட்காந்துக்கூடாது. ஞானமயமாகிய இறைவனை நாம் உள்ளத்தால் பற்றி கொண்டால், உயிரின் இச்சையால் பற்றி கொண்டால், நம்ம இடத்துல ஞானம் வந்ததுன்னா ஆணவம் ஓடியே போடும், அறியாமை ஓடியே போடும். எதை பற்றி கவலை வேண்டாம், எதை பற்றி அச்சமும் வராது. அவ்வளவு சிறந்த நிலைகளெல்லாம் அவருடைய சைவத்தில் இருக்குது. அதைத்தான் இங்க சொல்ல வர. அடியேற்கு உன் தாய் இணை அன்பு வேண்டும். அது என்ன பண்ண தெரியுமா? பேரா உலகம் புக்கார் அடியார். மற்ற அடியார்கள் எல்லாம் அந்த தாய் இணை அன்பு கொண்டு என்ன பண்ணாங்க? பேரா உலகம் புகுந்தார்கள். பேரா உலகம்னா என்ன? அதுதான் வீடு பேரு, அதுதான் திருவடி பேரு. என்ன காரணம்? அங்க போயாச்சுன்னா திரும்ப வர முடியாது, வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள். நல்ல ஒரு கருத்தை எழுதிட்டீங்க. ஞானசம்பந்தர் பிறந்தார் இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னால் அவர் என்னவா இருந்திருப்பாரு? இதெல்லாம் சிந்திக்கணும். ஞானி எல்லாம் கிடையாது, ஞானிக்குரிய பக்குவத்தை தான் பெற்றாரு, ஞானி ஆகல. இறைவனுடைய போதகனமா பல பல பிறவிகள்ல இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கை உள்ள கொண்டு 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 அந்த விருப்பத்தை மிகுத்து முதித்து 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 இறைவனை அடைவதற்கு பக்குவத்தை பெற்றுவிட்டார். பக்குவத்தை பெற்று என்ன பண்றாருன்னா, அந்த பேரா உலகத்திற்குள்ள பேரும் உலகம் ஒன்று, அதுதான் கைலாயம். கைலாயத்துக்கும் போகலாம். இங்க கைலாயங்கிறது இமயமலையில் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் டூரிஸ்ட் மாதிரி. இங்க கையில் ஒரு 2 லட்சம் யார் வேணாலும் ஏதம் டூர் மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். உடனே கைலை மணின்னு ஒரு பட்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனா ஒரு பலனும் உண்மை கைலாயம் எங்க இருக்குதுன்னா, அது வேற இடத்துல அராகம்னு ஒரு தத்துவம் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. அது உண்மை கைலாயம்.
சுந்தரர் அங்கதான் போனார். இமயமலை கைலாயத்துக்கெல்லாம் போனார். இமயமலை கைலாயத்தில் யானை மேல போகணுங்கிற அவசியம் இல்லை, விமானத்திலே போய். சுந்தரர் போனது யானை. அது எத்தனை 2000 தந்தங்களையுடைய யானைகள். அதுதான் அவர் போனது உண்மை கைலாயம். எதற்கு இந்த செய்தியெல்லாம் சொல்றேன்? கைலாயத்துக்கு போனால் திரும்ப மறுபடியும் உலகத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பேரும் உலகம். அப்படிதான் ஞானசம்பந்தர் வந்தாரு. பக்குவம் பெற்று கைலாயத்துல போய் சாரூப பதவி என்ற ஒரு பதவியில் இருந்தது. சாரூப பதவினா என்ன? கைலாயத்தில் யார் இருக்கிறா? சிவமா இருக்கிறான், பார்வதி இருக்கிறா, முருகன் இருக்கிறா, விநாயகர் இருக்கிறார். இவர்களுடைய உருவத்தை போன்ற ஒரு உருவத்தை பெறுவது, அதுதான் சாரூப பதவி என்று. ஞானசம்பந்த பெருமான் முருக சாரூப பதவியில் இருந்தார். இருந்தவர் ஒழுங்கா இங்க இருக்க வேண்டியது தானே. அவர் என்ன பண்ணாரு? அங்க இருந்துட்டு இந்த மதுரையை பார்க்கிறார். ஏன்னா மதுரை தான் சைவத்தையும் தமிழையும் வளர்த்தெடுத்த நாடு, ஊரு. ஆனா இவர் பார்த்த நேரத்தில் அந்த மதுரை எப்படி இருந்தது? சமணர்களால் சூழப்பட்டு சைவம் ஒடுங்கி கிடக்கும். அரசன் சமணம் ஆயிட்டான். மக்கள் எல்லாம் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிறார் ஞானசம்பந்தன். அப்புறம் 2 சொட்டு கண்ணீர் எடுக்கிறார். இப்படி மதுரை போயிடுச்சேன்னு வருத்தப்படுறார். பெருமான் பார்த்தான். எப்ப நீ இறக்கப்பட்டியோ அதை சீர் பண்ணுவதற்கு ஒன்னாலதான் கேட்போம். அப்ப கைலாயத்துக்கு போனவர்கள் மீண்டும் உலகத்தில் பிறக்கலாம், பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கைலாயம் என்பது பேரும் உலகம். அதுக்கு மேல பரம்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் திருவடி பேரு. அங்க போயாச்சுன்னா திருமலாம் வர முடியாது. அங்க போனதுதான் 4 பேர் பெண்மக்கள் அப்ப அங்கதான் இருக்கிறாங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. பேராவுலகும் புக்கார் ஐயா. அவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியில அன்பு வைத்து உன்னுடைய திருவடியை அடைந்து விட்டார்கள். அடைந்ததெல்லாம் மீண்டும் அங்க வரப்போறது இல்லையா? ஆனா என் கதை என்ன? புறமே போந்தேன் யா. ரொம்ப வருத்தப்படுறாரு, ஏக்கப்படுறாரு. எல்லாரும் போயாச்சியா, நான் போகலையே அப்படின்னு. அப்ப புறமே போந்தேன் யான் என்று சொல்லிட்டு அந்த கருத்தை விளக்குவதற்கு அவர் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வினை ஓமையாக காட்டுகிறார். ஊரார் நிலைக்க குறுக்கு நிலைத்தாங்கு உன் தாள் இணை அன்புக்கு ஆறா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே என்று சொல்கிறேன். என்ன கருத்து சொல்றா? ஆ என்றால் பசுன்னு அர்த்தம். ஊர் ஆ என்றால் ஊர் மக்களுடைய பசுன்னு அர்த்தம். இந்த பசுக்கள் எல்லாம் ஒருத்தன் காட்டில் மேய்ப்பான். காலையிலேயே ஓட்டிட்டு வந்துடுவான். பகல் முழுவதும் மேய்ச்சிட்டு இருப்பான். சாயங்காலம் ஆன உடனே மாடுலாம் திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு போவான். அந்த மாதிரி நேரத்துல கன்றுகள் வீட்டுல இருக்கும், மாடுகள் இங்க வந்துருக்கு. இந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, தாய் பசு இந்த மாலை வேளை தன்னுடைய கன்றை நினைந்து கணிக்கும். கன்றை நினைந்து சத்தம் போடும். அது கணைக்கும் அப்படிங்கிற ஒரு மரபு சொல்லுல சொல்லுகிறேன். நமக்கு மரபெல்லாம் போயிட்டு எந்த கருத்தை எந்த சொல்லுல சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு இலக்கண மரபு. அந்த மரபு கொண்டு போயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோம்? மாடு கத்துது, நாயும் கத்துது, கழுதையும் கத்துது, நானும் கத்துறேன். இப்படிதான் நம்ம கத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் வேறுபாடு இருக்கு. அதால இப்ப நாய்னா குறைத்தல் தான் சொல்லணும். குதிரை கணக்கும், மாடும் கணக்கும். இங்க சொல்றது அதாவது நிலைக்கிற, நிலைத்தல் என்றால் வாய் விட்டு கத்துதல் என்ற நிலைத்தல். அவ கன்றை நிறைந்து ஒரு தாய் பசு கதறிக்கிறது. அந்த மந்தையில ஒரு குருட்டு பசு. அந்த குருட்டு பசு பிறப்பிலேயே குருடு. அதனால அதுக்கு கன்று கிடையாது. 2வது பொழுது சாங்கி போச்சுன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா பார்வை கிடையாது. அதுல உண்மையான பார்வையுடைய தாய் பசு தன்னுடைய கன்றை நிறைந்து கணிப்பதை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு இதுவும் கணக்கு. இது கணக்கு எங்க போய் சேரும்? உண்மையான தாய் பசு கண்டுகிட்டு போகும். இது எங்க போகுது? கன்றே கிடையாது. அப்போ இது ஒரு போலித்தனம், போலை செய்தல் என்று ஒன்று இருக்கிறது. நல்ல பசு கத்துது, உடனே அதை கேட்டுக்கிட்டு இதுவும் கத்துது. எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, உண்மையான அடியார்கள் எல்லாம் உன்னுடைய திருவடி மீது பற்றி வைத்து திருவடி அடைஞ்சிட்டாங்க. ஆனா நான் என்ன பண்றேன்? நானும் அடைய
அடைவதற்கு அவர்களைப் போல பாவனை பண்றேன், ஆனா அடையவே இல்லை. ஒரு 6 காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்து நமக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஊரா நிலைக்க குறுக்கு நிலைக்காந்து உன் தாய் இணை அன்புக்கு ஆறா அடியே அயலே மயல் கொண்டு அழியே. ஆறா அடியேன்னா நிரம்புதல், ஆறுதல் என்றால் நிரம்புதல். என்னுடைய அன்பு உண்மையான அன்பு அல்ல, அது ஒரு போலி அன்பு. எனவே நிறைவு அடையலை, நிரம்பலை, ஆறா அன்பலத்தான் நான் இருக்கிறேன். அதனால என்ன செய்யறேன், அயலே திருவடிக்கு அயலாக இருக்கிறேன், உலகத்தில் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன், மயல் கொண்டு. மயல்னா உலக மயக்கம், மயக்கத்தில் உலக மயக்கத்தில் இருக்கிறேன், இருந்து கொண்டு. ஆனா உன்னை அடையணும்னு அழுது கொண்டு இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளணும். அதாவது இப்படி மணிவாசக பெருந்தகை தன்னை தாழ்த்தி சொல்லுவதெல்லாம் உள்ளபடியே உண்மை அல்ல, அது உபச்சாரம் என்பதை என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்த போல 88வது பாட்டு. அழுதே நின்பால் அன்பாம் மனமாய் அழ சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கடலென்று தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தே என் கொண்டு உன்னை பணிவேனே என்று சொல்கிறார். அழுதே நின்பால் அன்பாம் மனமாய், என் மனத்தின் வாயிலாக அன்பு கொண்டு அழுகிற ஒரு அடையணும்னு. அழ சேர்ந்த மெழுகே அன்னார். அப்ப மற்ற அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றாலும் உருகுகிறார்கள். நீ நினைவு இது போல மெழுகே அன்னார், அழல் சேர்ந்த மெழுகே அன்னார். ஒரு விளக்கு எரிகிறது, விளக்கினுடைய வெப்பம், அந்த வெப்பத்துடைய தாக்குதல்னால மெழுகு என்ன செய்யுது, உருகுது. அதுபோல மற்ற அடியார்களை உன்னை நினைந்து நீங்க உருகி 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 உன்னை அடைந்து விட்டார்கள். நான் என்ன விரும்புறேன், அதாவது மின்னார் பொன்னார், அதாவது மின்னலை போன்ற உண்மையமான திருவடிகளை கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும். மற்ற உன்னுடைய திருவடியை சென்று அடைந்து விட்டார்கள். நான் என்ன பண்றேன், தொடராதே. அவர்களைப் போல உன்னுடைய திருவடி வந்து அடைவதற்குரிய முயற்சிகளை செய்ய முடியாமல் பழுதையை பிறந்தேன். நான் வீணா இந்த உலகத்தில் பிறந்தால் பிறவினுடைய நோக்கத்தை அடையணும். அந்த நோக்கத்தை என்னால் அடைய முடியல. எனவே நான் பழுதையே பிறந்தேன், வீணாக பிறந்திருக்கிறேன், என் கொண்டு உன்னை பணிவேன். எதை, எந்த செயலை, எந்த வழிமுறையை மேற்கொண்டு உன்னுடைய திருவடியை நான் அடைவேன் என்று இயங்குகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளும். மாணிக்கவாசகருடைய வழிதான் ஞான வழி, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எனக்கு வழி தெரியல, மற்ற அடியார்கள்லாம் உன்னை அடைந்து விட்டார்கள், அவர்களைப் போல உன்னை அடைவதற்கு எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அப்படி தெரிந்தாதான் உன்னை பணிய முடியும், உன்னை சார முடியும், உன்னை அடைய முடியும் என்று கேட்கிறார். அதை அடுத்து 89வது பாடல்ல பணிவார் விழிதீர்த்தருளி பழைய அடியார்க்கு உன் அடியார் பாதம் கொடுக்கி அதுவும் அரிது என்றால் கிளியார் மூங்கில் அணையே வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை தாராய் பொய்தீர் மெய்யனே என்று பெருமானுடைய உண்மை நிலையை நமக்கு எடுத்துச் சொல்கிறார். ரொம்ப அருமையான கருத்து. எல்லாம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், அவ்வளவு கருத்து உள்ளது. என்ன சொல்கிறார், பணிவார் விழிதீர்த்தருளி. ஒரு அருமையான கருத்து. பிணினா என்ன, நோய், நோய்னா என்ன, நோய்னா வினை, இயலாத்தன்மை தான். பிணிக்கும் நோய்க்கும் ஒரு வேறுபாடு. பொதுவாக நம்ம ரெண்டையும் நோய் என்று சொன்னாலும் கருத்தில வேறுபாடு உண்டு. நமக்கு நோய் வருகிறது, நோய் வந்தா என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் என்ன பண்றாரு, ஊசி மாத்திரை மாத்திரை எல்லாம் கொடுத்து நோயை வருகிறார். மறுபடியும் வரும். நீங்களே சொல்லுங்க, மருத்துவர் நோயை குணமாக்குறாரு, சில நேரங்களில் குணமாக்க முடியாம காலத்தை நீட்டிக்கிறார். அப்ப ஏன் ஒரு நோய் குணமாகுது மருத்துவரால், இன்னொரு நோய் ஏன் குணமாக மாட்டேங்குது?
அது பெரிய நோய். அது என்ன சிறிய நோய்? அது பெரிய வினை. வெளியால் வந்தது. அதெல்லாம் இல்ல. அதாவது இதெல்லாம் ரொம்ப நன்றாக புரிந்து கொள்ளணும். பெரியவர்கள்லாம் போகின்ற போக்கில் ஒரு சொல்ல சொல்லி போயிடுறாங்க. அதுக்கு எவ்வளவு உள்ள அர்த்தம் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம உள்ளபடியே சிந்திப்போமே, நமக்கு ஏன் நோய் வருகிறது? நம்ம சரி வர கிருமிகளினால் நோய் வருகிறது. கிருமி ஏன் வருகிறது? சுத்தம் இல்லை. கடவுள் கொடுத்தாரு. கடவுளுக்கு தான் வேலையா? கிருமியை உற்பத்தி பண்றதா கடவுளுடைய வேலை. சுத்தம் சுகாதாரத்தை பின்பற்றாத வெளியால தான் வருது. வெளியால தான் வருது. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் வினைன்னு. என்னம்மா? நான் ஃபர்ஸ்டே வினைன்னு சொன்னேன், நோய் நம்பர். சொல்லிட்டீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய செய்தி. எங்கே சுத்தம் இருக்கிறதோ அங்கே கிருமி உற்பத்தியாக நினைவு வச்சுக்கணும். ஆங்கில மருத்துவர்கள் ஒரு கருத்தை நம்மிடத்துல புகுத்தி இருக்கிறார்கள். அது தவறான கருத்து. கிருமிகளினால் நோய் வருகிறது என்ற கருத்து முழுமையான கருத்து அல்ல. அது உண்மை என்றால் கொரோனா காலத்துல எல்லோருமே செத்துருக்கணும். நாமெல்லாம் சாகாம இன்னும் உட்கார்ந்துருக்கிறோம். பல பேர் செத்துட்டாங்க. அவங்களெல்லாம் கிருமி தாக்கிக்கிறது. நம்மள ஏன் சார் தாக்கல? நீங்க இறைவனை சார்ந்ததுக்கு. நம்மளாம் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஒன்னும் விஷயம் இல்லைங்க. எவனுடைய உடம்புல குடல் சுத்தமா இருக்குதோ அந்த உடம்புல கிருமி வரவே வராது. வந்தாலும் டாக்டர் சொல்லிட்டு போயிடும். எவனுடைய குடல் அசுத்தமாக இருக்கிறதோ அவனுடைய உடம்புல கிருமி உள்ள போச்சுன்னா அது உள்ள உட்காந்துக்கிட்டு குருத்தனம் பண்ணி அவாடுக்கு நிறைய பெத்து போடும். வணங்குதா? அதனால நோய்களுக்கு காரணம் கிருமி என்பது முழு உண்மை அல்ல. கிருமிகளுக்கு காரணம் அசுத்தம். அதுதான் இனிமே கொடுத்துறாங்க முதல்ல டாக்டர். நல்லா புரியுதுல்ல இப்போ? வணங்குதா? இந்த கேள்வி எல்லாம் நம்ம சைவ கருத்து. இப்படி சிந்திச்சு பாருங்களேன். உலகத்தில் உள்ளவனுக்கெல்லாம் கொரோனா நோய் வந்ததுங்க. இந்த கைலாயத்தில் சிவருமனுக்கு ஏன் வரல? அவனுக்கும் கொரோனா வந்திருக்கணும் இல்ல? நமக்கெல்லாம் வரணும், அவனுக்கு வரணும் இல்ல? ஏன் வரல? ஒரே காரணம் தான். கைலாயம் சுத்தம், உலகம் அசுத்தம். சுத்தத்துல கிருமி வேலை செய்யாது. நல்லா நினைவு வச்சுங்க. இதெல்லாம் சைவ கருத்து. இறைவனுக்கு சுத்தம்னு ஒரு பேரு. ஒன்றை தெரியுமா உங்களுக்கு? நம்ம எங்கிருந்து வந்தோம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம எங்கிருந்து வந்தோம்? சுத்தமாய உலகத்துல என்ன நிலையில் வந்தோம்? கேவலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. கேவலமா ஆணவத்தை பற்றி கொண்ட நிலை. ஆணவத்தை பற்றி கொண்ட நிலைதான் அசுத்தம். அந்த அசுத்தத்திலிருந்து கேவலத்திலிருந்து இங்க வந்திருக்கிறோம். எங்க போகணும்? சுத்தமாய் போகணும். சுத்தத்துக்கு போகணும். அசுத்தத்திலிருந்து கேவலத்திலிருந்து வந்திருக்கிறோம். சுத்தத்துக்கு போகணும். இடையில சகலத்துக்கு இதை இங்க உள்வாங்கி பண்ணீங்கன்னா பல பல உண்மைகள் வரும். நமக்கு நோய் வருவதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல, நாம் தான் காரணம். என்ன என்றால் இந்த உடம்புல பசி எடுக்கும். பசி எடுக்கிற சோறு போடும் வயிற்றுக்கு. ஆனால் வயிற்றுக்கு பொருத்தமான சோற்று போடும். நம்மில் பல பேர் பொருத்தமான சோறு என்னன்னு தெரியும். எது கிடைச்ச